அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? இந்த கன்ஃபியூஷனுக்கு பேர் தான் டே லைட் சேவிங்ஸ் டைம். அமெரிக்கால வருஷத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி நடக்கும். மார்ச்ல 1 மணி நேரம் டைம் முன்னாடி போகும், நவம்பர்ல 1 மணி நேரம் டைம் பின்னாடி போகும். அதனால மார்ச்ல டைம் சேஞ்ச் ஆகிற அந்த ஒரு நாள் மட்டும் 23 மணி நேரம் தான் இருக்கும். அதே மாதிரி நவம்பர்ல டைம் சேஞ்ச் ஆகிற அந்த ஒரு நாள் மட்டும் 25 மணி நேரம் இருக்கும். சோ கூட்டி கழிச்சு பார்த்தா அந்த 2 நாள் 24 மணி நேரம் கணக்கு வந்துடும். இந்த டே லைட் சேவிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசனே சூரிய வெளிச்சம் மாறுறதுதான். மார்ச் டு நவம்பர்ல சூரியன் சீக்கிரமா உதிச்சு லேட்டா தான் மறையும். அதனால சூரிய வெளிச்சம் அதிகமா இருக்கும். அதுவே நவம்பர் டு மார்ச்ல சூரியன் லேட்டா உதிச்சு சீக்கிரமா மறைஞ்சிரும். அதனால சூரிய வெளிச்சம் கம்மியா தான் இருக்கும். டே லைட்டை அதிகமா யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி அண்ட் எனர்ஜியை கம்மியா யூஸ் பண்ணணும்னு இன்ட்ரடியூஸ் பண்ணதுதான் இந்த டே லைட் சேவிங் சிஸ்டம். ஆனா இப்ப இது ஒரு அவுடேட்டட் சிஸ்டம். இதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி அமெரிக்கால ஒரு டிபேட்டே போயிட்டு இருக்கு. இப்பவே அரிசோனா அண்ட் ஹவாய் ஸ்டேட்ஸ்ல டே லைட் சேவிங் டைம் ஃபாலோ பண்றது இல்ல. இந்த சிஸ்டம் யூஸ்ஃபுல்லா இல்லையான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.